இது உங்கள் வானொலி தகவல். நான் உங்கள் சபரி. நம்ம செய்கிற சிறு உதவியாக இருக்கட்டும், அது நம்மளுக்கு பெரிய மடங்கா வருமா? சிறு துரும்பும் பல்குத்த உதவும் சொல்வாங்க. இந்த பழமொழியை எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இங்கே சிறிய உதவி செஞ்சவருக்கு கிடைச்ச பலனை தெரிஞ்சா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். முழுமையாக பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதிகாலையில் தினமும் எழுந்து ஏழை ஒருத்தன் தனக்கு சொந்தமான வயற்காட்டுக்கு சென்று கீரை வகைகளை பறித்து அதை சந்தையில் விற்று அதில் வரும் சொற்ப வருமானத்தை கொண்டு தான் குடும்பத்தை நடத்தி வந்தானாம். அவன் தினமும் கீரைகளை பறிக்க காட்டுக்கு போகும் வழியில ஒரு குடில்ல முனிவர் ஒருத்தர் வசிச்சுட்டு வந்தாராம். அவரு சிறு பெருமாள் விக்கிரகத்தை வச்சு தினமும் துளசி இலையால பூஜை செய்வதை பார்த்துக்கிட்டு போனானாம். ஒரு நாள் அதே போல முனிவர் பெருமாளுக்கு துளசி இலைய வச்சு பூஜை செய்வதை பார்த்து கொண்டே வயற்காட்டுக்கு போனானா. அங்க கீரைகளை பறிக்கும்போது அதுக்கு பக்கத்திலேயே சில துளசி செடிகள் வளர்ந்திருக்கிறத பார்த்தானா. அப்போ அவனுக்கு அந்த முனிவர் தினமும் பெருமாளுக்கு பூஜை செய்யும் துளசி இலை தான் ஞாபகத்துக்கு வந்ததாம். உடனே நம்மால தான் பெருமாள் விக்கிரகத்துக்கு பூஜை செய்ய முடியல, இந்த துளசியாவது பறித்து சென்று அந்த முனிவர் செய்யும் பூஜைக்கு அர்ச்சனையா கொடுப்போம் அப்படின்னு எண்ணியபடி செடியில இருந்து துளசியையும் சேர்த்து பறித்து கீரைக்கட்டோடு ஒன்றா போட்டானா. அதை தலைமீது வைத்துக்கிட்டு முனிவரோட இல்லத்தை நோக்கி நடந்தானா. ஆனா அவன் பறித்து போட்ட கீரை கட்டுல ஒரு சிறு கருநாகம் இருந்ததை அவன் கவனிக்கவே இல்லையா. முனிவர் இல்லத்துக்கு முன் வந்து நின்றானா அந்த ஏழை விவசாயி. முனிவர் ஏழைய பார்த்து அதே சமயம் அவன் பின்னாடி அருவமாய் யாரோ ஒருவர் நின்னுட்டு இருக்கிறத பார்த்தாராம். தன் கண்ணை மூடி ஞான திஷ்டியில அவர் யாரு என்று அறிய முயன்றப்ப பார்த்ததில் அந்த ஏழையின் பின்னாடி நிழல் போல நிற்பது கிரகங்களில் ஒன்றான நாகத்தின் அம்சத்தில் இருக்கும் ஒருவரான ராகு பகவான் என்றதை தெரிஞ்சுக்கிட்டாரா. முனிவர் உடனே ஏழையிடம், உன் தலையில் உள்ள கீரைக்கட்டை அப்படியே வைத்திரு, ஒரு 5 நிமிடம் அதை கீழே இருக்க வேண்டாம் அப்படி என்று சொன்னாராம். இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லி குடிலின் பின்பக்கம் சென்று ராகு பகவானின் மந்திரத்தை உச்சரித்து ஏழையின் பின்னால் இருந்த ராகு பகவானோ குடிலின் பின்னால் இருந்த முனிவர் முன்னாடி வந்து நின்று வணங்கி, சுவாமி, என்னை நீங்கள் அழைத்ததன் காரணம் என்ன என்று கேட்டாராம். முனிவரோ ராகுவை வணங்கி, ராகுவே, எதற்காக இந்த ஏழையை பின்தொடர்ந்து வந்திருக்கிறாய்? என்ன காரணம் என்று நான் அறியலாமா என்று கேட்டாராம். அதற்கு அந்த ராகு சுவாமி, இந்த ஏழையை இன்று நான் சிறு கருணாக உருவெடுத்து தீண்ட வேண்டும் என்பது இவனுக்கு எழுதப்பட்ட கிரக விதி. அதனால் இவன் என்றும் இல்லாத அதிசயமாய் இன்று பகவானின் பிரியமான துளசி இலையை இவன் தலையில் சுமந்து வருவதால் இவனை என்னால் தீண்ட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன். இவன் தலையில் சுமந்திருக்கும் துளசியை உங்களிடம் கொடுத்த அடுத்த கணமே அவனை தீண்டிவிட்டு என் கடமையை முடித்து கொண்டு நான் இங்கிருந்து சென்று விடுவேன் என்று சொன்னாராம் ராகு பகவான். முனிவருக்கு ஏழையின் மேல் பரிதாபம் ஏற்பட்டதாம். எவ்வளவு ஆசையாக நம் பூஜைக்காக துளசியை பறித்து கொண்டு வந்துள்ளான், அவனை காப்பாற்ற முயற்சிக்க வேண்டும் என்று எண்ணினாராம். ராகுவே, அவனை நீங்கள் தீண்டாமல் இருக்க ஏதேனும் பரிகாரம் உள்ளதா என்று கேட்டாராம். ராகு பகவானோ, சுவாமி, இத்தனை காலம் நீங்கள் இறைவன் பூஜை செய்து புண்ணியத்தை சேர்த்து வைத்திருப்பீர்கள். அதை அந்த ஏழைக்கு கொடுத்தால் அவன் சர்ப்பதோஷத்திலிருந்து நீங்குவான். அதனால் நான் அவனை தீண்டாமல் சென்று விடுவேன் என்று சொன்னாராம். முனிவரும் அகமகிழ்ந்து, அவ்வளவுதானே, இதோ இப்பொழுதே இதுவரை நான் செய்து சேர்த்து வச்ச பூஜை பலன்களை முழுவதையும் அந்த ஏழைக்கே கொடுக்கிறேன் என்று கூறி ஏழைக்கு தன் பூஜை பலன்களை கொடுத்தாராம். ராகு பகவானோ முனிவரின் தர்ம குணத்தை எண்ணி மகிழ்ந்து மறைந்து போனாராம். அப்பொழுது கீரைக்கட்டில் இருந்த கருநாகமும் மறைந்ததாம். முனிவர் அந்த ஏழையிடம் வந்து, இனி நீ தினமும் என் பூஜைக்கு துளசியை பறித்து வர வேண்டும், சரியா என்றாராம். ஏழைக்கு மிக்க மகிழ்ச்சியாம். நம்மால் பெருமாளுக்கு பூஜை செய்ய முடியாவிட்டாலும் முனிவர் மூலம் இப்படி ஒரு கொடுப்பினை கிடைத்திருக்கிறதே என்று நினைத்து கொண்டே தன்னுடைய குடிசையை நோக்கி நடந்தாராம் அந்த ஏழை விவசாயி. அவரையே அறியாம கடவுளுக்கு இது செய்யணும் அப்படின்னு நினைச்சு கொடுத்ததுனால தான் அவருக்கு இந்த நல்லது நடந்திருக்கு. அதை விட மேலானவர் அந்த முனிவர். அவர் தன்னலம் பார்க்காம இந்த ஏழை விவசாயிக்கு உதவணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய பலன்களை எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தாரே அந்த முனிவர் தாங்க.
நம்மளையே அறியாம சிலருக்கு செய்யற உதவினால நம்மளுக்கும் நல்லது நடக்கும். அது நம்மளுக்கே தெரியுமான்னு தெரியாது. சரி, எது என்னவோ இருந்தாலும் கொஞ்சம் இறைபக்தியோட நம்ம வீட்லேயும் துளசி செடியை வளர்க்கலாம். அதை பெருமாளுக்கும் அர்ப்பணம் செய்யலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.